காரோட ஆக்சிலேட்டர் பெடல் தான் வந்து ப்ராப்ளமு. அதுதான் பிரித்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக மட்டும்தான் இந்த ரிலீஸ் ஆகும். ஃபுல்லாக பிரித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கனெக்டர். அந்த வெஹிக்கிளில் கனெக்ட் ஆகிருக்க கனெக்டர் வந்து இதுதான் மெயின் கனெக்டரு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது முன்னால் 6 பின்னு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணுன்னா இந்த உள்பக்கம் வரைக்கும் அந்த கனெக்டரோட பின்னு வந்து தெரியுது. ஸோ அதில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப்பு என்ன ஆகும்னா அந்த கனெக்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து கார்பன் வந்து 4 கார்பன் ட்ராக் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராக்கில் இந்த ஆக்சிலேட்டர் பெடல் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 4 காப்பர் கம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த 4 பின்னும் வந்து இதில் எவ்வளோ தூரம் ஃபார்வர்டாக போதோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிலேட்டர் வந்து கொடுக்கும். ஸோ இதான் கான்செப்டு. இது ஏதோ கரெக்டாக கான்டாக்ட் ஆகலை. அதனால தான் வந்து நமக்கு ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து கொடுத்துட்டு லைட்டாக கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சிலேட்டர் கொஞ்ச நேரம் கழித்து தான் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் ப்ராப்ளம். சும்மா சர்வீஸ் பண்ணி போட்டு பார்ப்போம். கரெக்டாக அந்த பின்னெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணி அப்படி சால்வ் ஆகலாம். அப்படி ஆகலைன்னா கண்டிப்பாக புதுசு மாற்றுறது தான் நல்லது. எப்பவுமே வந்து இந்த மாதிரி மெக்கானிக்கல் பார்ட்டு அதெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணி போடுறதெல்லாம் வந்து அட்வைசபிள் கிடையாது. புதுசாக மாற்றுறது தான் வந்து அந்த டே 1லேருந்து உங்களுக்கு லைஃப் இருக்கும். சர்வீஸ் பண்ணுறது என்றைக்கு வேணால் திரும்ப வேறு கண்டிஷன் மாறும். கண்டிஷன் மாறிட்டே இருக்கும். ஒரே கண்டிஷன் இருக்காது. இந்த பின்னெல்லாம் வந்து ரீஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் கழட்டி. அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது காரில் போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கனெக்டரை மாற்றிடுவோம். ஃபஸ்ட்டு கனெக்டரை மாட்டிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த 2 இடத்துல வந்து கிளிப்பு மாதிரி இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ தான் வந்து நீங்கள் ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். இந்த 10 mm. ஸோ அதை வந்து பொசிஷன் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா ஆக்சிலேட்டர்னும் போது நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக ஒர்க் ஆகணும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டைப் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணுவோம்.
ஓகே ஸ்டார்ட் பண்ணுறோம். எதுவும் மேல் ஃபங்க்ஷன் லைட்லாம் இல்லை, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது வந்து ஹேண்ட் பிரேக்கோட காஷன் லைட்டு. ஓகே இப்போ சரியாயிடுச்சு. ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆக்சிலேட்டர் படகு மாற்றாமலே நம்ம சரி பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லா டைமும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பெடல் ப்ராப்ளத்துக்கு கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுறது தான் பெர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணதெல்லாம் எழுதிட்டு நம்ம ரொம்ப லாங்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.